ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அமேசானில் ஆர்டர் போட்ட ஒரு ப்ராடக்ட் வந்து மிஸ்டேக்காக வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுதான் இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் இதில் என்ன இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து 10க்கு 2, அதாவது 10 அடி லென்த்து, 2 அடி வித்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அப்படி போட்டோம் அப்படின்னா 1300 சம்திங் வந்துச்சு. ஆனால் எனக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டேப் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 7 அடி இருக்கா, 7 அடி 2 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 7 அடி 2 இன்ச்சு. அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வித்து பார்த்திங்கன்னா 2 அடி. ஓகேவா, 2 அடி கூட இல்லை, ஒரு சின்னதாக 1 இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அது கூட ப்ராப்ளம் இல்லை. பட் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 10 அடி ஆர்டர் போட்டது வந்தது 7 அடி தான். அப்போது 3க்கு 2 6 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு. அதோட காஸ்ட் வந்து வேஸ்ட்டு. இதோட காஸ்ட் வந்து அதிகமாகிடும். அப்போ இது வந்து 85 ரூபா 90 ரூபா அந்த ரேஞ்ச் போயிடும். அப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு, ஏன்னா நான் இது ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 2 அப்படின்னு போடும்போது 20 ஸ்கொயர் ஃபீட் வருது. 20 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 65 ரூபா சம்திங் கால்குலேட் பண்ணி 1200 1300 வந்துச்சு. இப்போ என்ன வந்தது வந்து 7க்கு 2 அப்படின்னா 14 ஸ்கொயர் ஃபீட்டு தான். 14 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 சம்திங் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 60 அப்படிங்கிறது மாறும். 80 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி போயிடும். நம்மளுக்கு இது வந்து லாஸு தான் ஆக்சுவலாக. இது வந்து யூஸும் பண்ண முடியாது, எனக்கு தேவையான இடத்துல நான் போடவும் முடியாது. அதனால் நான் இதை வந்து ரிட்டன் போட போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ப்ராடக்ட் டைமென்ஷனில் வந்துச்சு அப்படின்னா அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சின்னதாக இங்கே ஒரு 1/4 இன்ச் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இது மிஸ் ஆனாலும் கூட நீங்கள் ரிட்டன் போடலாம். அதுக்கு கூட உங்களுக்கு எலிஜிபிள் வந்து இருக்குது. ஓகேவா, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோலாம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ரிட்டன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இது வந்து அமேசான் சைடு மிஸ்டேக் இல்லை, செல்லர் சைடு தான் மிஸ்டேக்கு. ஏதோ ப்ராடக்ட்டை மாற்றி அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா ஏதோ வேறு எங்கேயாவது போகிறது இங்கே அனுப்பியிருப்பாங்க, இல்லை கட் பண்ணும்போது தப்பாக வச்சு கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இஷ்யூ வந்து இருக்கும். அதனால் நான் இதை வந்து ரிட்டன் போட போகிறேன். அமேசானில் எடுத்தங்காட்டிக்கு எனக்கு ரிட்டன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதனால் வந்துட்டு நான் இப்போ ரிட்டன் போட போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் எதுவும் டைமென்ஷன்லாம் மாறி வருது, இல்லை சொன்னதை தவிர தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இல்லை கம்மியாக வந்திருக்கு, ஒரு ப்ராடக்ட்டில் ஒரு சின்ன பீஸ், ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆனாலும் கூட நீங்கள் ரிட்டன் போட முடியும். ஓகேவா, அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து செக் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அந்த 7 நாள் 10 நாள் ரிட்டன் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நான் இதை ரிட்டன் போட போகிறேன். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நான் ரிட்டன் போட போகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான். ரிட்டனும் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிடுவாங்க எனக்கு தெரியும். அதனால் வந்து நான் ரிட்டன் போட போகிறேன். ஓகேவா, உங்களுக்கும் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரிட்டன் போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.